இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்னன்னா மை நேட்டிவ் பிளேஸ். மை நேட்டிவ் பிளேஸ் என்ன மீனிங் யாருக்கு தெரியும்? என்னுடைய ஒரு யோசனை, என்னுடைய சொந்த ஊர், சொந்த இடம். எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம வேற ஊர் வெளியூர்லேருந்து ஒரு ஊருக்கு வந்திருப்போம், நம்ம அப்பா அம்மா சொந்த ஊருக்கு, ஆச்சி தாத்தா சொந்த ஊருக்கு போகிறது நம்ம எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்படி ஒரு ஊருக்கு ஒரு பாப்பா போப்பா. அந்த பாப்பா பேர் நிலா. உங்கள் ஏஜில் 5th படிக்கிற ஒரு பொண்ணு நிலா. அந்த நிலா அவங்களோட தாத்தா ஆச்சி வீட்டுக்கு போக போகிறா. அதை மை நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு லெசனில் உங்களுக்கு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. இந்த லெசனை நான் ரீட் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போ உங்கள் கிளாஸில் படிக்கிற சதீஷ்குமார் ரீட் பண்ணுறான். எல்லாரும் கவனிக்கலாமா? Listen the screen. Okay, read it. Unit 2, my native place. Hi, I am Nila. I love my native place. Do you? இப்போ அடுத்ததான் படிப்போம். இப்போ இதில் என்ன வரப்போகுது அப்படின்னா பிக்ஷனரி வேர்ட்ஸ். எல்லாருமே டிக்ஷனரி வேர்ட்ஸ்னால் தெரியும். இதில் என்ன இருக்குன்னா பிக்ஷனரி வேர்ட்ஸ், சின்ன சின்ன வார்த்தைகள். உங்களுக்கு இந்த லெசனுக்குள்ள கொஞ்சம் ஹார்டு வேர்டாக இருக்கிறத எடுத்து ஈஸியான வேர்டாக மாற்றுறதுக்காக அதுக்கான மீனிங் கொடுத்துருப்பாங்க. அந்த மீனிங்கை இப்போ பார்க்க போகிறோம். மறுபடியும் சதீஷ்குமார் ரீட் பண்ண போகிறோம். எல்லாரும் லிசன். Scarecrow. Now, a figure made to look like a person and put in a field to frighten birds away. சரி, இந்த ஸ்கிரீன்ல இருக்குதா? இந்த இமேஜ் என்ன இமேஜ் தம்பி? இதை நீங்க எங்கயாவது பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க? வயல்வெளிகளில் பார்த்துருக்கீங்க. இந்த வயல்வெளிகளில் இந்த ஸ்கிரீனை, இந்த இமேஜை எதுக்கு வைக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? பறவைகள் அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய தானியங்களை சாப்பிடாம இருக்கிறதுனால பறவைகளை பயமுறுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கேர் க்ரோ வச்சிருக்காங்க. நம்ம இதை எப்படி சொல்றோம்னா சோளக்காட்டு பொம்மை அப்படின்னு நம்ம இதை என்ன செய்வோம் சொல்லுவோம். ஓகே, அடுத்தது போலாமா? இப்போ படிக்க போறது மதியழகன். வெயிட் பண்ணுங்க. அடுத்த இமேஜ் போயிடுவோம். இந்த இமேஜ் மதியழகன் படி. இதுக்கான மீனிங் என்னன்னு மதியழகன் போடுவோம். வெயிட் பண்ணு, உங்களுக்கு ஸ்கிரீன் நிக்க மாட்டேங்குது. படிங்க. Cultivated cereal used as food. நீ வேகமா படிக்கணும். இவ்வளவு ஸ்லோவா இருந்தனா நீ 5th என்ன படிப்ப? பிறகு இந்த சாகில் பாலாலாம் சரியா படிக்க மாட்டாங்க. அவனுக்கு வாயை திறக்கிறதுக்காக கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிற போற மேப் என்ன அப்படின்னா இந்தியா ரிவர் மேப். இந்தியா ரிவர்னா என்ன தம்பி? இந்தியாவோட ஆறுகள். இதுல இந்தியாவோட ஆறுகள் மட்டும்தான் நம்ம தெரியுமா? வேற எதுவும் தெரியாதா? நிறைய விஷயம் படிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம உங்க வீடு எல்லாருக்குமே தெரியும். உங்க வீடை சுத்தி யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நம்ம வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுல யார் இருக்கா, வலது பக்கம் யார் இருக்கா, இடது பக்கம் யார் இருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீட்டுல இருந்து 4 தெரு தள்ளி யார் இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. அங்க யார் இருக்கா நமக்கு தெரியாது. ஆனா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குது, என்னைய மட்டும் தான் பார்க்கணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மேப் இந்தியா ஆறுகள் வரைபடம். என்ன படம்? இது வரைபடம், வரைஞ்சது. என்னது? வரைஞ்சது. நிலப்படம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நிலப்படம். வரைபடம்
நிலப்பரம். சரி, இந்த இந்திய ஆறுகள்ல பொதுவா ஆறுகள் எங்க உற்பத்தி ஆகும்? ஆறுக்கு தண்ணி எங்க இருந்து வரும்? மலைகள். மலைகளிலிருந்து பெய்யுற தண்ணி எப்படி விழும்? வெரி குட்ரா, போர்த்துக்கார அருமையா சொன்னா, அருவியா விழும். அந்த அருவி எப்படி ஓடும்? வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் மலைகள்ல எல்லா இடங்களையும் பெய்யும். ஆனா ஆறு எப்படி உருவாகும்னா, மலைகள்ல பெய்யக்கூடிய அந்த தண்ணி அருவியா விழுந்து ஆறா ஓடும். நிலப்பரப்புல பெய்யுற மழையும் ஆறா வரும். அப்ப வராதா? ஆறு எப்படினாலும் உற்பத்தி ஆகும். அதுக்கு தேவை தண்ணி அதிகமா வரணும். நீர் ஓடி போனாலே அதுக்கு பேர் தான் ஆறு. சரி, ஆறுல பெய்யக்கூடிய ஆறுகள் வழியா வரக்கூடிய மழை நீரை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? எங்க கொண்டு போறோம்? எங்க தேக்கி வைக்கிறோம்? கடல்ல உள்ளார தேக்கி வைப்பாங்க. மழை தண்ணிகள் கிணத்துல உள்ளார உள்ள விடுவாங்க. அணைக்கட்டு. அணைக்கட்டுகள்ல நம்ம நீரை தேக்கி வச்சு நமக்கு எப்ப தேவையோ அப்ப விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். அடுத்து இன்னொரு எதுக்கு பயன்படுத்துறோம்? மின்சாரம் தயாரிக்க. வேற எதுக்கு பயன்படுத்துறோம்? மீன்கள் வளர்க்க. அணைக்கட்டுல மீன்கள் வளர்ப்பாங்க. மீன்கள் வளர்ப்பாங்க, மின்சாரம் தயாரிப்பாங்க, விவசாயத்துக்கு தண்ணி திறந்து விடுவாங்க. சரி, இப்ப நம்ம ஆறுகளை பாக்குறதுக்கு முன்னால நம்ம இந்தியாவை சுத்தி என்னென்ன இருக்கு ஒரு பார்வை பார்த்துருவோமா? சரி, ஓகே. இந்தியாவுடைய எல்லைகள். இந்தியாவுக்கு வடக்க எந்த மலை இருக்கு? இமயமலை. தெற்க என்ன கடல் இருக்கு? இந்திய பெருங்கடல். கிழக்கே என்ன கடல் இருக்கு? மேற்கே என்ன கடல் இருக்கு? இப்ப ஏன் நான் கடலை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஆறுகள் கடைசி எங்க போய் தான் கலக்கும்? கடல். அப்ப கடல் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, நம்ம ஆறுகள் நம்ம தமிழ்நாட்டுல படிப்போமா? இப்ப கீழே கடைசியா பாருங்க, இது என்ன ஆறு? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, என்ன ஆறு? வைகை. வைகை பக்கத்துல எந்த மாவட்டத்தில் நீங்க பாத்திருக்கீங்க? மதுரை. மதுரை, தேனி, மதுரை. அது தேனியில உற்பத்தி ஆகுது. அந்த வைகை ஆறு தேனியில வருஷ நாடு அப்படிங்கிற ஒரு பகுதியில உற்பத்தி ஆகி ஆறா ஓடி மதுரைக்கு போய், சிவகங்கை போய், ராமநாதபுரம் போய், கடைசி எங்க போய் கலக்கும்? எந்த கடல்ல கலக்கும்? இந்த வைகை ஆறு கடைசியா வங்காள விரிகுடா கலக்கும். வைகைக்கு மேல என்ன இருக்கு? காவேரி. காவேரிக்கு குறுக்க ஒரு அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. அந்த அணைக்கட்டுக்கு பேரு கல்லணைக்குல அடுத்துதான் ஃபர்ஸ்ட் ஒரு அணைக்கட்டு காவேரிக்கு குறுக்கே. இந்த இருக்கு பேர், இந்த இருக்கு மேட்டூர். இப்ப மேட்டூர் நிறைஞ்சிருச்சு. மேட்டூர் ஃபுல்லா ஆகி அந்த டேம் ஃபுல்லா ஆகி தண்ணி ஓவர் ஃபுல் ஆகி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு மழை பெய்யுது கர்நாடகாவில். ஏன்னா மேட்டூருக்கு வர தண்ணி எங்க இருந்தா வரும்? கர்நாடகாவில தான் உற்பத்தி ஆகி மேட்டூர் வழியா மேட்டூர்ல நிறைஞ்ச உடனே அது அப்படியே ஒவ்வொரு மாவட்டமா போய் கடைசியா வங்காள விரிகுடால கலக்கும். அடுத்து காவிரி. அடுத்து அப்படியே வா, இது என்னாரு? கிருஷ்ணா. இது என்னாரு? கோதாவரி. இது என்னது? மகாநதி. சரி, இது எல்லாமே இப்ப நான் சொன்னல, வைகை, காவிரி, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி. இது எல்லாமே எந்த மலையில உற்பத்தி ஆகுது? இந்த ஆறுகள். இந்த தப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஈஸியா சொல்லலாம், மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது. இதுல கொஞ்சம் தான் ஆறு இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா ஆறு சொல்லட்டுமா? தாமிரபரணி. எந்த மாவட்டம்? தாமிரபரணி. வைகை படிச்சிட்டீங்க. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு. இதுல இருக்குது, உனக்கு இங்க கொடுக்கல. வடபெண்ணை, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி. எத்தனை ஆறு சொல்லியிருக்கேன்? இந்த 9 ஆறுகளும் மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகி எல்லா ஊர்லயும் நல்லா செழிப்பாக்கிட்டு கடைசிய மிச்ச தண்ணி எங்க போய் கலக்கும்? வங்காள விரிகுடாவில கலக்கும். இதே மாதிரி அதனால கிழக்கு தொடர்ச்சி மலைங்கிறனால கிழக்கு தொடர்ச்சி மலையில ஒரு 2 ஆறு உற்பத்தி ஆகுது. என்னென்ன ஆறுன்னு பாப்போமா? இது என்னது? நர்மதா. இது என்னது? தபதி. தப்தி. தபதியோட தப்தி.
இந்த நர்மதாவும் இந்த தபதியும் கிழக்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாய்ந்து எந்த கடல்ல கலக்குது? எத்தனை ஆறுகள் மட்டும்தான்? சரி, மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகிற ஆறு 9, கிழக்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகிற ஆறு 2. இமயமலை போகுமா? சாமியாரா போகணுமா? இல்ல, மாணவனா போவோம். இமயமலையில உற்பத்தி ஆகிற ஆறுகள்லாம் பார்ப்போமா? பாரு, இண்டஸ் அல்லது சிந்து. சரியா? இந்த சிந்து நதிதான் மெயின். இந்த சிந்து நதிதான் பெரிய ஆறு. அந்த பெரிய ஆறு நிறைய கிளை ஆறுகளா பிரியும். சிந்து, சினாப், சிந்து, சினாப், இந்த மாதிரி ஜீலம், ஜனா, ரவி, சப்ளச். இது வந்து பாகிஸ்தான். இந்த உற்பத்தி இந்தியாவுக்கு வருது. இந்த கங்கா, ரவி, கங்கா, யமுனா, கோமா, இது யமுனா தான். நான் உங்களுக்கு நானே சொல்ல பாரு, சிந்து, கங்கை, யமுனை, இது மெயினான ஆறுகள். இந்த சிந்து, கங்கை, யமுனை எல்லாமே எந்த மலையில உற்பத்தி ஆகுது? இமயமலையில உற்பத்தி ஆகி நிறைய மாநிலங்களை செழிப்பாக்கிட்டு எங்க வந்து வரும்? வங்காள விரிகுடாதான் கலக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஆறுகள். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் மெயினான ஆறுகள். இன்னும் நிறைய குட்டி குட்டி ஆறுகள் நிறைய இருக்கு. நீ மெயினா இதை மட்டும் படிச்சுக்கோ. இப்ப நான் வரிசை எல்லாத்தையும் சொல்லிட்டுமா? நான் ஆறுகளை சொல்லுவேன், நீங்க மலையை சொல்லணும். சரியா? தாமிரபரணி, வைகை, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வடபெண்ணை, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி, நர்மதை, தபதி, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனை, சட்லஜ். அவ்வளவுதான். இதுதான் நம்ம இந்தியாவுடைய ஆறுகள். இந்தியா இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுனா காரணம் இந்த ஆறுகள் தான் காரணம். ஓகேவா? சரி, நாளைக்கு உலக மேப்பை பார்ப்போம். நாளைக்கு உலக மேப்பை பார்ப்போம், வேர்ல்டு மேப் பார்ப்போம். அதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. அதாவது நம்ம மொபைல்ல வந்து நிறைய ஃபோன் நம்பர் இருக்கும், நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். இப்போ என் மொபைல் எடுத்துக்கிட்டேன்னா என் மொபைலில் 5000 கான்டாக்ட்ஸ் இருக்கும். இவ்வளோ கான்டாக்ட்ஸு 2000 கான்டாக்ட்ஸ் இருக்கும். 5000 பேருடைய ஃபோன் நம்பர் இருக்குது. அதில் இந்த நம்பரும் நான் வச்சுருக்கேன். இதில் இருக்கிற எல்லா நம்பரும் என் மொபைலில் இருக்குது. என்ன காரணம்னா நம்மகிட்ட அந்த 5000 பேர் நம்பரை விட இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம். அவசர கால தொடர்பு எண்கள். அது நமக்கு அவசரமாக இருக்கலாம், இல்லை நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவசரமாக இருக்கலாம், இல்லை அடுத்த தெருவில் யாருக்காவது அவசரமாக இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு அவசரமான எண்கள் தேவைப்படலாம். பைக்கில் போயிட்டு இருக்கோம், இல்லை பஸ். இந்த மொபைல் நம்பரை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. எந்த நோட்டில் எழுதணும் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் நோட் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதுனா மட்டும் போதாது, இந்த மொபைலை உங்கள் அப்பாட்ட மொபைலை வாங்கி இந்த எண்களுக்குள்ள சேவ் பண்ணிக்கணும். நோட் எழுதிட்டு போறல, எழுதிட்டு போன பிறகு அதை என்ன செஞ்சுக்கணும்? சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ண பிறகு வீட்டுல அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லு, இந்த மொபைல் நம்பரை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நமக்கு எப்பயாவது தேவைப்பட்ட இந்த மொபைல் நம்பர்ல இருக்கிற எண்களை கூப்பிட்டு நம்ம அவங்ககிட்ட ஏதாவது ஒரு அவசரம், ஒரு விபத்து அப்படின்னா இந்த நம்பரை கூப்பிடலாம். எடுத்துக்காட்டுக்கு பாரு, காவல்துறை என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? காவல்துறைக்கு 100. இப்போ காவல்துறை சம்பந்தமா நமக்கு ஏதாவது அவங்களுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? நம்ம மொபைல் எடுத்து 100க்கு போன் போட்டு பேசினா அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம பதில் சொல்லிடலாம். தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம்? இந்த எண்களை வந்து இப்ப நான் சொல்றதை விட உங்கள்ல இருந்து யாராவது வந்து வாசிக்கலாமா? வாசிக்கிறப்ப நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுவோம்? கௌதம். கௌதம் ரீட் பண்ணு. எல்லாரும் பின்னால சொல்லலாமா? மேல இருந்து படிங்க. அவசர கால தொடர்பு எண்கள். காவல்துறை, தீயணைப்பு, 101, மருத்துவ உதவி, 104. அடுத்து இன்னொருத்தர் யாரை கூப்பிடுவோம்? சந்தோஷ். நீ அடுத்த 3 எண்களை நீ படி. அங்க போ. ஆம்புலன்ஸ்,
1099. சூப்பர், சந்தோஷம். கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணா கை அடிக்குமா? இன்னும் 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பரை அருந்தாஜ் வந்து வாசிப்பாங்க. மாநில அவசர உதவி எண் பற்று 70. மாவட்ட அவசர உதவி எண் பற்று 77. சர்வதேச அவசர உதவி எண் 911. தேசிய அவசர உதவி எண் 1078. கிளாப் பண்ணலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னால மொபைல் இந்த எண்களை ஃபுல்லா எழுதி வச்சு உங்க வீட்டுல இருக்கிற அப்பா அல்லது அம்மா மொபைல்ல சேவ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. நீங்க கவனிங்க. அதாவது நம்ம ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா படிக்கணும் அப்படின்னா அதுல என்ன முக்கியமானது இருக்குன்னா வாசிக்கணும். என்ன செய்யணும்? வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். வாசித்தாதான் நமக்கு அந்த பாடம் புரியும். இப்ப நல்லா வாசிக்கணும் அப்படின்னா நிறைய வார்த்தைகளை நம்ம வாஸ்து பழகணும். சரியா? இப்ப அதுக்கான பயிற்சிய உங்க மிஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. சரியா? இப்ப நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் இக்கு வரிசை, இக்கு இங்கு இச்சு வரிசை எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதுல கொஞ்சம் நம்ம எழுதி போட்டிருக்கோம். இதை நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ண போறீங்க. பண்ணலாமா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு முக்கியம் இல்லை. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற எழுத்து தான் முக்கியம். சரியா? அந்த எழுத்தை கவனமா தப்பு இல்லாம படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம யார கூப்பிடுவோம்? இசைக்கு கூப்பிடுவோமா? இசைக்கு வாசிக்கிறானான்னு பாப்போமா? தப்பா வாசித்தா என்ன செய்வோம்? இதுல டம்மு போடுவோமா? போடக்கூடாது. அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். தப்பா வாசித்தா என்ன செய்யணும்? இப்ப இசைக்கு வாசிக்க போறான். அவன் சொல்ல எல்லாரும் பின்னால சொல்லலாமா? தக்காளி, சக்கரம், இங்கு, சங்கு, குரங்கு, தங்கம், மாங்காய், சிங்கம், இச்சு, பச்சை, அச்சாணி, எலுமிச்சை, குச்சி, மச்சம். சத்தமா கிளாப் பண்ணுங்க. அடுத்து யாரு படிக்க போறா? ரோஹித் வா. நீ இங்க உட்காரு. ரோஹித் பாஸ்டா வா. சூப்பர். இங்கு, மஞ்சள், ஊஞ்சல், பஞ்சு, அஞ்சல், தட்டம், வட்டம், குட்டி, பெட்டி, தொட்டி, கண், வண்டு, தண்டு, ஆண், பெண், சுண்டல். அடுத்து லிகித் வா. லிகித் பாஸ்டா வா. ஓடுவோம். ஓடணும். படிக்கணும், ஓடணும். என்ன படிக்கணும்னா காய்த்து கத்து, மத்தளம்,
வாசிக்கும் போது வாசிக்கிற பையங்க போர்டை மறைக்க கூடாது. இப்ப இப்படி இருந்து வாசித்தோம்னா உங்களுக்கு எழுத்து தெரியுமா? அப்ப என்ன செய்யணும்? போர்டை மறைக்காம இவன் வாசிக்கணும். இப்படி பின்னால தள்ளி வந்து குச்சை நீட்டி வாசிக்கணும். ஓகேவா? கோயில்ல பூசாரி இருக்காரா? பூசாரி சாமியை மறைச்சுக்கிட்டாருன்னா நமக்கு சாமி தெரியுமா? பூசாரி எப்படி நிக்கணும்? ஓரமா நிக்கணும். அது மாதிரி வாசிக்கிற எப்படி நிக்கணும்? ஸ்டார்ட் பண்ணு. சிரிப்பு இருக்கு. சீப்பு கப்பல் உப்பு கப்பி கப்பாளி பாப்பா. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு நான் ஒரு ஒர்க் கொடுக்க போறேன். என்ன ஒர்க்குன்னா, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுல போய் கதை புக்கு வீட்டுல இருக்கும்ல, இல்ல பழைய நியூஸ் பேப்பர் கிடக்கும், இல்ல ஏதாவது வாரமலர் சிறுவமலர் ஏதாவது புக் இருக்கும்ல, அந்த புக்கை எடுக்கணும். இருக்கிற அந்த புக்கை எடுத்துக்கோ. எடுத்துட்டு இக்கு வர்ற மாதிரி அந்த புத்தகத்துல இருந்துச்சுன்னா வார்த்தைகள் இருக்கும்ல. இப்ப இந்த கொக்குல இக்கு எங்க இருக்கு? இருக்கு. எங்க இருக்கு? மூக்குல எங்க இக்கு இருக்கு? நடுவுல. பாக்குல எங்க இருக்கு? தக்கால எங்க இருக்கு? இதே மாதிரி உன் புத்தகத்துல, கதை புத்தகத்துல, நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய இக்கு வார்த்தை ஒரு 5 வார்த்தை, இங்கு வார்த்தை ஒரு 5 வார்த்தை. சங்குல இங்க எங்க இருக்கு? இட்டு வந்து பெட்டியில எங்க இருக்கு? இதே மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் உங்க மிஸ் நீங்க சைடுல எழுதி போடுவாங்க. நீ புக் எடுத்து 5 வார்த்தை எழுதி வரணும். எழுதி வரலாமா? வரலாமா? மிஸ்ஸுக்கு தேங்க்யூ சொல்லிருங்க. நம்ம வகுப்பறையில தமிழ், இங்கிலீஷ், அறிவியல், சமூகவியல் படிக்கிறோம். மேக்ஸும் படிக்கிறோம். உட்காருங்க. மேக்ஸும் படிக்கிறோம். மேக்ஸுக்கு எது இம்பார்ட்டன்ட்? இம்பார்ட்டன்ட் வாய்ப்பாடு. வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் பெருக்கல் வகுத்தல் செய்யும். வாய்ப்பாடு தெரிஞ்சா நம்ம எங்க போனாலும் நம்ம கணக்கை சரியா பாத்துடலாம். நம்ம கடையில ரூபாய் கொடுத்து வாங்குறோம், பொருளை வாங்குறோம். அப்படி பொருளை வாங்கும் போது இந்த பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சுன்னா நம்ம ஏமாற மாட்டோம். இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம்? நம்ம வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால வாய்ப்பாடு ஒவ்வொரு நாளும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு வாய்ப்பாடு படிக்கிறதுக்கு இங்க 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் எந்த கிளாஸ் படிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதா? 3வது மாணவர்கள். இப்ப உங்க எல்லாருக்கும் 16வது வாய்ப்பாடு சொல்ல போறாங்க. இவங்க சொல்ற வாய்ப்பாடு நீங்க ஷார்ப்பா கவனிச்சு நீங்களும் கூட சொல்லணும். அப்படியே எங்க போயிடணும்? வாய்ப்பாடு மைண்டுக்குள்ளேயும் போயிடணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். தப்பா சொல்லிருக்கான். 11 16 தப்பு. நீ கண்டுபிடிக்கிறியா? 11 16 திரும்ப சொல்லு.
12 16 ரைட்டா? ஏய் 5 16 160. 11 16 156. 12 16 82. இன்னும் வரமாட்டேங்குது. மறுபடியும் 5 16 160. 11 16 176. 12 16 192. 12 16 192. வாய்ப்பாடு படிச்சுட்டு வரணும். கடைசியா தப்பு விட்டீங்க. போயிட்டு வாங்க. சரி, அடுத்தது இப்ப நம்ம வாய்ப்பாடு வந்து எல்லாருக்கும் ஒன்னாய்ப்பாடு 16 வாய்ப்பாடு தெரியும். இது போக பின்ன வாய்ப்பாடு. இது போக என்ன வாய்ப்பாடு? கால், அரை, முக்கால், ஒன்றரை வாய்ப்பாடு. அதுல ஒன்றரை வாய்ப்பாடு படிப்போமா? 5th இருந்து 20 ஒன்றரை வாய்ப்பாடு சொல்ல வரலாம். வாஸ்தவமா? ஜீரோ 1 0